நிர்வாகம் இருக்கு, ஊழல் லஞ்சம், அதெல்லாம் ஒரு நொடியில சரி பண்ணிடலாம். இப்ப நீரை உறிஞ்சி வித்துட்டாங்க, விற்கிறாங்க, நம்ம வந்து தடை பண்ணிட்டு சேமிச்சு வச்சுட்டு செத்து போயிடலாம். மரத்தை வெட்டிட்டாங்க, பரவாயில்ல, மரம் நடு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம், காடு நடுறத ஒரு அரசு பணியாவே மாற்றி கூட நம்ம வச்சுட்டு போயிடலாம். ஆனா மலையை மணலை நான் எப்படி உருவாக்குறது? என் வளத்தை நிலத்தை மறுபடியும் நான் கொண்டு வர முடியாதுல்ல. அந்த வளங்கள் கலவுறது தான் ரொம்ப பெரிய வழியா இருக்குது. இது வாழ்வதற்கு வாய்ப்பற்ற பூமியாக மாறிக்கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், பருவநிலை மாறுதுங்கிறாங்க, புவி வெப்பமாகுதுன்னா, புவி வெப்பமானா என்ன ஆகும்? கடல் கொந்தளிக்கும். கடல் கொந்தளிச்சு மேல மூடிச்சுன்னா நீ 80 விழுக்காடு, அது வந்து 30-70 விழுக்காடு கடல் நீர், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு, அதுல 10 விழுக்காடு காடு போயிருது, மழை போயிருக்கு. மீதி இருக்கிறது என்ன இருக்குது? 20 விழுக்காட்டு நீ இருந்துக்கிட்டு நீ வந்து அது பொங்கி வந்துச்சுன்னா தரையில இருந்து 3 கிலோமீட்டருக்கு தனியா தான் இருக்குங்கிறான். அப்ப நீ புவி வெப்பமாகுதுன்னா ஒரே அடுப்புல வச்சு கொதிக்க வச்சுன்னா பொங்குதுல, அப்படி கடல் பொங்கும்ல. இங்க எல்லாம் போட்டா உயிரோட மீனை போட்டா செத்துரும், உயிரோட ஒண்ணு போட்டா செத்துரும். அப்ப கடல் பொங்குச்சுன்னா அங்க இருக்க எல்லா உயிரினமும் செத்துரும் வெப்பத்துல. அப்ப அதெல்லாம் உணர்ந்து வேலை செய்யணும். அதை இல்ல புதிய வந்து இந்த கட்சிகளுக்கு அது புரியாது. இப்ப என்ன, குவாரி ஓனர் சட்டப்படி எது குற்றமோ அதை சட்டம் அனுமதிக்குது.